எழுத்தாளர்களான தோ.மு.சி. ரகுநாதன் மற்றும் புதுமைப்பித்தன் ஆகிய 2 பேருடைய சிறுகதைகளை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒரு சிறுகதையை ஒருவர் சொல்ல மற்றவர்கள் பின்னூட்டம் அளித்து இந்த இணையவழி நிகழ்வை சிறப்பாக நடத்தி வருகிறோம். இந்த பயணம் ஒரு குறிக்கோளோடு செயல்படுகின்ற இனிதான பயணமாக இருக்கிறது. நாளும் ஒரு கதை சொல்லல் என்ற இந்த இணையவழி நிகழ்வில் 62ஆம் நாளான இன்று 5 ஏக்கர் நிலம் என்ற தோ.மு.சி. ரகுநாதன் அவர்களின் சிறுகதையை எழுத்தாளர் சமுத்திரம் என்பவர் இன்னைக்கு நம்மிடையே சொல்ல வந்திருக்கிறார். அவர் எழுத்தாளர் சமுத்திரம் என்றுதான் போடப்பட்டிருக்கிறது. அவரை பற்றிய குறிப்புகள் ஒன்றும் எனக்கு கிடைக்கல. அதனால ஐயா, நீங்க உங்களை பற்றிய சுய விவரங்களை சொல்லி கதையை சொல்ல ஆரம்பியுங்கள். எழுத்தாளர் சமுத்திரம் அவர்களே, வருக, கதை சொல்லுங்கள். வணக்கம். 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 இணையவழியில் கதை சொல்லும் இந்த பயணத்தில் என்னை இணைத்துக் கொண்டமைக்கு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் கலை இலக்கிய பெருமன்ற தோழர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல ஒரே ஒரு சின்ன கஷ்டம் என்னன்னா, கதை எனக்கு மிகவும் காலதாமதமாகத்தான் கிடைத்தது. அதுவும் சிறிய எழுத்துக்களில் இருந்ததால் அதை வாசிக்க முடியாத கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. இருந்தாலும் ஐயா, மைக் மீட் ஆயிட்டு எடுத்து விட்டுக்கோங்க. சரி சரி. என்னால் முடிந்தளவு வாசித்து இந்த கதை சொல்ல வந்திருக்கிறேன். என் பெயர் சமுத்திரம். நானு கலை இலக்கிய பெருமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலும் மாவட்ட துணை செயலாளராக இருக்கிறேன். ஏஐடிசி தொழிற்சங்கத்துல மாவட்ட தலைவராக இருக்கிறேன். சமூக சேவை தான் என்னுடைய பயணம். தோழர் அறம் எனக்கு நல்ல நண்பர். அவருடைய முயற்சியில் எனக்கு இது 2வது தடவையாக 62வது கதை சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு மிகப்பெரிய நன்றி. எனக்கு கொடுக்கப்பட்ட கதை தோ.மு.சி. ரகுநாதன் அவர்கள் எழுதிய 5 ஏக்கர் நிலம் என்ற சிறுகதை. ஒரு அற்புதமான சிறுகதை. இந்த சிறுகதையின் காலம் என்று சொல்ல வேண்டுமென்றால் 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த காலம். அந்த காலத்தை அப்படியே படம் பிடித்து காட்டுவதை போல் காட்சிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் சங்கரன் இந்த கதையின் நாயகன், அருணாச்சலம் பிள்ளை இந்த கதையின் நாயகனின் தந்தை. அருணாச்சலம் பிள்ளை ஒரு அரிசி வியாபாரி. இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் மிகச்சிறந்த வியாபாரி. அரிசி வியாபாரத்தை போர்க்காலத்தில் இராணுவ வீரர்களுக்கும் இராணுவத்திற்கும் அரிசி வியாபாரம் செய்து பல லட்சம் சம்பாதித்து ஏக்கர் கணக்கில் நிலங்கள் வாங்கி போட்டு பெரிய நில சொந்தக்காரராக மாறியிருக்கின்ற ஒரு பணக்காரர் அருணாச்சல பிள்ளை. சங்கரனோ அருணாச்சல பிள்ளையின் குமாரர். ஆனால் அவர் ஒரு சுதந்திர போராட்ட மனநிலை உடையவர். சுதந்திர போராட்டத்தில் போராட்ட வீரராய் பங்காற்றுபவர். இப்படி பாத்திரங்களையே வேறு துருவங்களாக படைத்திருக்கிறார் தோ.மு.சி. ரகுநாதன். இந்த கதை நிகழும் காலம் 2ஆம் உலகப் போர் காலம். அதிலும் ஆகஸ்ட் 9 காந்திஜி அவர்களின் வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கம். அந்த வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கம்தான் சுதந்திர போராட்டத்தில் மிக எழுச்சிமிகு இயக்கம். சாமானிய குப்பனும் சுப்பனும் அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவும் பங்காற்றிய இயக்கம். அந்த இயக்கத்தில் சங்கரன் அவர்கள் அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்காற்றி ஜெயிலுக்கு செல்கிறார். காங்கிரஸ்காரராய் சங்கரன் காங்கிரஸ்காரராய் ஜெயிலுக்குள் செல்கிறார். ஆனால் அருணாச்சலம் பிள்ளையோ அந்த காலகட்டத்தில் நீதி கட்சியின் மெம்பராக இருக்கிறார். நீதி கட்சி என்பது, சஷ்டி கட்சி என்பது எப்படிப்பட்ட அரசியலில் எப்படிப்பட்ட பாத்திரம் வகித்தது என்பதை இந்த கதை சொல்லுகிறது, சொல்லாமல் சொல்லுகிறது. அது அன்றைய காலகட்டத்தின் அரசியல் சூழலையும் நமக்கு எடுத்து சொல்கிறது.
காங்கிரஸ்காரராய் உள்ளே செயலுக்குள் சென்ற சங்கரம் பிள்ளை கம்யூனிஸ்டாக மாறி வருகிறார். இதுவும் அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வு. சிறை வாழ்க்கையில் பல தியாகங்கள் செய்த கம்யூனிஸ்டுகள் சிறைக்குள்ளும் தியாகசீலர்களாய் வாழ்ந்து சிறை கைதிகளில் பல பேரை தங்கள் அரசியலுக்கு ஈர்த்தார்கள் என்பதை நமக்கு சொல்கிறது. அப்படித்தான் சங்கரன் கம்யூனிஸ்டாக வெளிவருகிறார். பொது உடைமை சமூகத்தை, சோசலிசத்தை பற்றி அரசியல் பேசுகிறார். முதல் நிகழ்வாகவே சங்கரன் ஒரு பொது மேடையில் காந்தியின் பெருமைகளை பற்றியும், இந்திய சுதந்திரத்தை போராட்டத்தை பற்றியும், ஏகாதிபத்திய பிரிட்டிஷ் அரசாங்கத்தை பற்றியும், வெள்ளையன் வெளியேற வேண்டிய கட்டாயத்தை பற்றியும் பொது மேடையில் பேசுவதை அதே பொட்டல்ல வந்து கேட்டுட்டு வந்து முதல் நிகழ்வு. இந்த நிகழ்விலேயே இரண்டு பேருடைய வெவ்வேறான குணாதிசயங்களை, இரண்டு பாத்திரங்களின் மனப்போக்குகளை, வாழ்வியலை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். குறுக்க விழுந்து அம்மா காப்பாத்தினதால இவரு மாடிக்கு போயிருந்தார் அப்படின்னு அந்த கதை சொல்லுது. இருளோடு இருளாய் பதுங்கி அப்படிங்கிற வார்த்தைகள் இந்த தோமிசி ரகுநாதனின் சிறுகதை முழுவதும் வட்டார வழக்கு மொழி, அந்த காலத்தில் பேசப்பட்ட அந்த பகுதியின் மொழி நமக்கு மிகவும் பரிச்சயமே ஆகிறது. சாமானிய மக்களின் மொழி நமக்கு சொல்லப்படுகிறது. ரொம்ப அற்புதமான கதை. அப்படியே கதை ஓட்டத்தில் ஓடும்போது அவர் பெரிய வியாபாரியாகி பெரிய பணக்காரராகிறாரு. இவரு போராட்டத்தில் கலந்து காங்கிரஸ்காரராயிருந்து காங்கிரஸ் மேடையில் காந்தியின் புகழ் பாடுறாரு. செயலுக்குள்ள போயிட்டு வந்து கம்யூனிஸ்டாக மாறிவிடுங்க. இவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக அரசாங்கம் 5 ஏக்கர் நிலம் பரிசாக கொடுக்கிறது. இந்த கதையின் உச்சபட்ச உணர்வே அல்லது உச்சபட்ச காட்சியே அல்லது உச்சபட்சமான நிகழ்வே அந்த 5 ஏக்கர் நிலம் தான். அரசு அந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட சங்கரனுக்கு 5 ஏக்கர் நிலத்தை பரிசாக கொடுக்கிறது. வியாபாரியாகவே வாழ்ந்த அருணாசலம் பிள்ளை அரிசி வியாபாரம் பார்த்து அந்த சுதந்திர போராட்ட காலத்திலும் சுதந்திரத்தில் ஈடுபடாமல் சுதந்திரத்தை கேலி செய்துவிட்டு அந்த சுதந்திர போராட்ட காலத்தில் இராணுவத்திற்கும் வெள்ளையர்களுக்கும் அரிசி வியாபாரம் பார்த்து கொண்டிருந்த அந்த வியாபாரி அதே மனநிலையில் அந்த 5 ஏக்கர் நிலத்தை வாங்கி கொள்ள வேண்டும், எனவே கையெழுத்து போடுகிறார் என்று மகனை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். மகனோ, நான் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதும் செயலுக்கு சென்றதும் தியாகம் செய்ததும் 5 ஏக்கர் நிலத்திற்காக அல்ல, உழுதவனுக்கே நிலம் சொந்தமாக வேண்டும் என்ற உணர்வுக்காக, சாமானிய ஏழைகளுக்கும் ஒரு வாழ்வு வர வேண்டும் என்ற உணர்வுக்காக, சோசலிசமும் ஒரு சொர்க்க பூமியாக இந்த பாரதம் மாற வேண்டும் என்ற உணர்வுக்காகத்தான் நான் செயலுக்கு சென்றேன் என்று சொல்லி அந்த 5 ஏக்கர் நிலத்தை வாங்க மறுத்து கையெழுத்து போடாமல் மறுத்து விடுகிறார். இதுதான் கதையின் உயிரோட்டமான கதை. ஒரு அற்புதமான கதை. ஒரு எளிமையான மக்களின் வாழ்க்கையோடு அன்றைய காலகட்டத்தின் யுத்த செய்தியவும் சொல்கிறார்கள். நேச நாடு, அச்சு நாடுகள். அன்று நேச நாடுகள், அச்சு நாடுகள் என்று உலகம் 2 பிரிவாக பிரிந்து யுத்தம் செய்ததையும் இந்த கதையில் காட்சி பொருளாக்குகிறார்கள். அமெரிக்கா குண்டு போட்டதால யுத்தம் நின்றுச்சு, யுத்தம் நின்றதால வியாபாரம் நின்று போச்சே பாருங்க அப்படின்னு அருணாசலம் பிள்ளை கவலைப்படுறாரு. யாரு? வியாபாரி அருணாசலம் பிள்ளை கவலைப்படுகிறார். அவருக்கு எல்லாமே வியாபாரம் தான், அரசியலும் வியாபாரம் தான், வாழ்க்கையும் வியாபாரம் தான், தேசமும் வியாபாரம் தான், தேசப்பற்றும் வியாபாரம் தான். ஆனா சங்கரனுக்கு எல்லாமே போராட்டம் தான், எல்லாமே பொது வாழ்க்கை தான், எல்லாமே யுத்தம் தான். அவர் கடைசி வரை ஒரு போராளியாகவே இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியில் போராளியாகிறார். கடைசியில் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து கம்யூனிச தத்துவத்தை, மார்க்சிசத்தை, லெனினிசத்தை, சோசலிசத்தை, ஒரு உன்னத சமுதாயம் வர வேண்டும் என்று போராடுகிறார். அதில் ஒரு குறிப்பாக உழுதவனுக்கு நிலம் சொந்தமாக வேண்டும் என்று தன்னுடைய குறிக்கோளை சொல்கிறார். இப்படி இந்த கதை
குடும்பத்தில் நிகழ்கின்ற ஒரு வீட்டிற்குள் ஒரு குடும்பத்தில் நிகழ்கின்ற கதையாக காட்சிமைப்படுத்தி, அதுவும் வெறும் தகப்பன், மகன், அம்மா என்ற 3 பாத்திரங்களை மட்டும் சொல்லி காட்சிமைப்படுத்தி, ஆனால் இந்த கதையின் கருவும் இந்த கதையின் விரிவும் உலக அரசியல் பேசுகிறது. இந்த கதை உலக அரசியல் அன்றைய காலகட்டத்தின் கண்ணாடியாய் அன்றைய காலகட்டத்தின் வாழ்வியலை அப்பட்டமாக சொல்கிறது. இந்த கதை உலக அரசியல் பேசுவதோடு தேசிய அரசியல் பேசுகிறது. சுதந்திர போராட்டத்தில் நடந்த அந்த நிகழ்வுகள், அந்த சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தியின் ஆளுமை இந்த கதை பேசுகிறது. இந்த கதையில் அதன் வளர்ச்சியாக செயலுக்கு சென்று வந்தவன் மார்க்சிசமும் சோசியலிசமும் பேசுகிறான். உழுதவனுக்கு நிலம் சொந்தம் என்று பேசுகிறான். சாமானிய ஏழை விவசாயிக்கு, ஏழை உழவனுக்கான குரலாகவும் இந்த கதை சொல்லப்படுகிறது. ஒரு அற்புதமான கதை, தோமிசி ரகுநாதனின் அற்புதமான கதை. இந்த அற்புதமான கதை சிறுகதைகளுக்குள் மகுடமாய், சிறுகதைகளுக்குள் சிகரமாய் இந்த தோமிசி ரகுநாதனின் 5 ஏக்கர் கதை இருக்கிறது. இந்த கதை சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி, 5 ஏக்கர் பரிசாக அல்லது கையூட்டாக அல்லது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதுக்கு பிரதிபலனாக கொடுத்தாலும் அதை வாங்க மறுத்த மிகச்சிறந்த போராளியின் பாத்திரத்தை நமக்குள் விதைத்து விட்டு செல்கிறது என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி எழுத்தாளுமே. என்ன சொல்றது, நீங்க கதைய சத்தின சுருக்கமா சொன்னாலும் கதை முழுவதையும் நல்ல தெளிவா விளக்கி சொல்லிட்டீங்க. உங்களுடைய மெனக்கெடலை நம்ம மன்றம் ரொம்ப பாராட்டுகிறது. சின்ன எழுத்தா இருந்துச்சு, அதை படிக்கிறதுக்கு சிரமப்பட்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் அதை எப்படியோ வாசித்து சிரமப்பட்டு வாசித்து கதையை இன்றைக்கு சொல்லி முடித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. முதல்ல வழக்கம் போல் பின்னோட்டத்தை தொடங்கி வைக்க சாத்தூர் கணேசன் ஐயா வாங்க. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஐயா தோமுசி ரகுநாதன் அவர்களின் 5 ஏக்கர் நிலம் என்ற ஒரு கதையை நம்ம அருமை தோழர் சமுத்திரம் அவர்கள் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அவங்க இந்த பொது உடைமை இயக்கத்துல தன்னை ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவே கலந்து கொண்டு நிறைய நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த கதை அவர் சொல்வதற்கு பொருத்தமட்டு அவருக்கான பொருத்தமான ஒரு கதை என்று சொல்லலாம். ஏனென்று சென்றால், ஒரு குடும்பத்துல 2 விதமான எண்ணங்களோடு கூடிய தகப்பன் மகன் இருக்கிறாங்க. மகன் சின்ன வயதிலேயே விடுதலை வேட்கையோட கூடிய பொதுவுடைமை சிந்தனை, மக்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய தன்மை, விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசக்கூடிய தன்மையில அவனுடைய எண்ணங்கள் அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. இது சிறு வயதில் இருக்கிறனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் தொழில் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்பா. அந்த தொழிலை பார்க்காம இவன் இப்படி போட்டு அலையிறானே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணங்கள் வருகிறது. அப்படி எண்ணங்கள் வரும்போது அந்த பையனை பழக்கமா எல்லா தகப்பமாரும் கண்டிக்கிற மாதிரி அவரும் கண்டிக்கிறாரு. ஆனா அவன் எதனால அதெல்லாம் சட்டை செய்யறதே இல்லை. அவனுக்கு பொது உடைமை சிந்தனை தான் அவனுக்கு மேலோங்கி நிக்குது. மக்களுக்கு அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த சீர்திருத்தத்தை பத்தி பேசணும். அது காந்திய சிந்தனையாக இருந்தாலும் சரி, அது வெள்ளையனை வெளியேற்றக்கூடிய சிந்தனையாக இருந்தா அதை பேசிக்கிட்டு இருந்து அந்த கூட்டத்துல பேசணும்னு இப்படியே போய்கிட்டு இருக்காப்ல. அந்த சூழ்நிலையில தான் அவருக்கு இப்படியே போனா அவன் பாதுகாப்பு சட்டத்துல ஜெயிலுக்கு போனா கூட ஜெயில மேலும் படித்து கொண்டு வருகிறான். ஆனா இந்த கதையை பார்க்கும்போது ஒருவேளை பாலதண்டாயுதம் அவர்களை சொல்ற மாதிரி இருக்குமான்னு எனக்கு ஒரு இது வருது. ஏன்னா அவருமே இப்படி சிறு வயதில் தான் இந்த மாதிரி ஒரு கொள்கை பிடிப்போடு இருந்த தலைவராக இருந்திருக்கிறார். கடைசியில பாத்தீங்கன்னா இவருமே அருணாச்சலம் பிள்ளையுமே காங்கிரஸா மாறி அவரும் இந்த கொள்கை பிடிப்போட இருந்துகிட்டு சொல்லுங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்படி எல்லாம் கட்சியில இருக்க அவரும் அவருக்கும் ஒரு ஆர்வம் வந்துருது. அப்ப நேரத்துலதான் இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் அந்த அரசிடம் இருந்து
ஒரு 5 ஏக்கர் நிலம் விடுதலை அஹ், அதாவது விடுதலை வேள்வியில கலந்து கொண்ட தியாகிகளுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்றாருன்னா, அந்த எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வச்சிருந்தா கூட, இந்த விடுதலை சம்பந்தப்பட்ட தியாகிகளுக்கு வழங்கப்படும் அந்த 5 ஏக்கர் நிலத்தை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்துல தான் அவங்கிட்ட கையெழுத்து வாங்கி அத போடுறான். அவன் படிச்சு பார்க்குறாப்புல. படிச்சு பார்த்துட்டு என்ன சொல்லிறாப்புலன்னா, "இந்த 5 ஏக்கர் நிலம் வந்து நம்மளுக்கு நெறைய போதா. நான் அத ஒத்துக்கிட மாட்டேன். எனக்கு தேவையே இல்ல. நான் வந்து மக்களுக்காக பாடுபடும்போது நான் இந்த நிலத்த வாங்கி நான் அதுக்காக நான் அந்த போராட்டங்கள்ல ஈடுபட்டேன்" அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாரி இந்த கதைய கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு சிறப்பான கதை தான் உண்மையிலேயே. தோமுசினுடைய கதையே. மக்களை வந்து எப்படி எழுச்சி ஊட்டும் விதமாக இந்த கதை அமைஞ்சிருக்குன்னு நமக்கு புரியுது. ஐயா சமுத்திரம் அவர்கள் ரொம்ப சிறப்பா உண்மையிலேயே ஒரு ஒரு 5, 7 பக்க கதையாக இருந்தா கூட, ரொம்ப சுருக்கமா இதுதான் கதை. இதுதான் வந்து ஒரு கதையினுடைய ஒரு சாராம்சம். போதும் என்று சொல்ற மாரி எல்லோருக்கும் புரியும்படியாக தன்னுடைய அழகான குரல் வளத்தோடு கூடிய கதையை சொல்லி முடித்தார்கள். அவர்களுக்கு அவ் பாராட்டுக்களும், வாழ்த்துக்களும், வணக்கமும், நன்றியும். வாழ்க வளமுடன். நல்ல கதை. மிக்க நன்றி தோழரே. அடுத்து அரச்செல்வி அம்மா. அரச்செல்வி அம்மா இருக்கீங்களா? பின்னட்டும் அளிக்க வரீங்களா? அல்லது ஐயா பனித்துளி பாலசுப்ரமணிய ஐயா பின்னூட்டம் அளிக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். சமுத்திரம் ஐயா கதை சொல்லும்போது சில பணி நிமித்தமா நான் வெளியே போயிருந்தேன். இறுதியில தான் வந்தேன். அந்த முடிப்பு சொல்லும்போது மட்டும்தான் நான் வந்தேன். ஆனா சிறுகதையை நான் முன்னாடி படிச்சதுனால அதில் உள்ள சில கருத்துக்களை நான் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, இந்த சிறுகதையில பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, மாற்றம் மட்டும்தான் மாறாதது. இப்போ எந்த காலத்திலையும் மனித மனது மாற்றம் அடையும். அந்த மாற்றம் இங்க தகப்பன் மகன் 2 பேருக்குமே வருது. ஆனா தகப்பனுக்கு வரக்கூடிய மனமாற்றம் அது சுயநலம் சார்ந்ததா போயிருது. மகனுக்கு வரக்கூடிய மனமாற்றம் அது பொதுநலம் சார்ந்ததா இருக்கு. இந்த 2 போராட்டங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு அருமையாக இந்த கதை பின்னப்பட்டிருக்கு. இதுல தகப்பன் ஆரம்ப காலத்துல சொல்லும்போது என்னன்னா, கதாராம், காங்கிரஸாம், காந்தியாம், என்ன இப்படி போறா அப்படிங்கிற மாதிரி அவருடைய எண்ணம் போகுது. அப்புறம் ஜெயிலுக்கு சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவர் மகன் வந்து சோசலிசமும் கம்யூனிசமும் பேசும்போது, என்னடா அன்னைக்கு அதை பேசுன இன்னைக்கு இதை பேசுற அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அதுல சில உண்மை இருந்தா கூட தகப்பனுடைய பார்வை சுயநலம். என்ன சுயநலம் அப்படின்னா, வெள்ளைக்காரனுக்கு அடிபணிவது போல, வெள்ளைக்காரனை சார்ந்திருப்பது போலதான். ஏன்னா அவருடைய வியாபாரம் பெருகணும், அதற்கு வெள்ளைக்காரனுடைய உதவி தேவை. அதனால வெள்ளைக்காரன் பக்கம் அவர் இருக்காரு ஆரம்பத்துல. சுதந்திரம் பெற்ற பிறகு மகனுக்கு சாதகமா அவர் மாறுறது மாதிரி இருக்கு. அதுலயும் கூட சுயநலம் தான் இருக்கு. அப்படி என்ன அப்படின்னா, அந்த 5 ஏக்கர் நிலம், அந்த 5 ஏக்கர் நிலம் கிடைக்குதுங்கிறதுக்காக வேண்டி அவர் மாறுறாரு. அப்போ மாற்றம். இந்த சங்கரன் அப்படிங்கிற கதாபாத்திரம் ஆரம்பத்துல கதர், காங்கிரஸ், காந்தியை பற்றி பேசினா கூட, சிறைக்கு போயிட்டு வந்த உடனே அங்குள்ள சில தோழர்களுடைய தொடர்பு கிடைத்து சில சித்தாந்தங்கள் எப்பவுமே சில இது மாறும், காலத்திற்கு ஏற்ப மாறும். அது மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில இருந்ததுன்னா அந்த மாற்றம் சிறப்பானது. அந்த மாற்றம் தான் அந்த சங்கரன் என்பவருக்கு வந்திருக்கு. சோசியலிசம், கம்யூனிசம் அதெல்லாம் பேசுறாரு. அதன் மூலமாக நாம வந்து மக்களுக்கு சேவை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் சிறைக்கு போயிட்டு வந்த உடனே அவருக்கு உதிக்குது. அந்த அடிப்படையில் தான் அவர் என்ன பண்றாரு, அந்த கொடுக்கப்பட்ட தியாகிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 5 ஏக்கர் நிலத்தை கூட தகப்பன் வற்புறுத்தியும் கூட தேவையே இல்லை என்று மறுக்கக்கூடிய அந்த உயர்ந்த நிலை, அது பாராட்டப்படக்கூடியது. அது இந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள், சோசியலிசம் பேசக்கூடிய தோழர்களுக்கு அந்த இயல்பான நிலை கட்டாயம் வரும் என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த சிறுகதையில தோமுசி அவர்கள் பதிவு பண்ணியிருக்கார். மிக அற்புதமான கதை. நான் ஏற்கனவே ஒரு முறை வாசித்து பார்த்தேன், சில குறிப்புகள் எடுத்திருந்தேன். ஐயா அவர்கள் பேசும்போது, ஏன்னா சமுத்திர ஐயா அவர்கள் கதையை சிறப்பாக சொல்லக்கூடியவர்கள். ஏற்கனவே இப்போ போன வாரம் ஒரு கதையை பார்த்தோம். அதனால சீக்கிரம் வந்துடலான்னு பார்த்தேன். சில பணி நிமித்தம் வர முடியாத சூழல். இறுதியாக அவர்
முடிப்பு சொல்லும்போது மட்டும்தான் நான் வந்தேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி தோழர். நன்றி. மிக்க நன்றி ஐயா. அடுத்து எழுத்தாளர் விஜிலா தேரிராஜன், பின்னூட்டம் அளிக்க வரீங்களா? இருக்கீங்க. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு கதை சொல்லியான சமுத்திரம் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். மிகச் சிறப்பாக, நிதானமாக, பொறுமையாக, தெளிவாக, ரொம்ப சுருக்கமாக, ரொம்ப அழகா சொன்னார். இவரு இந்த கதை சொல்லிக்கும் படைப்பாளிக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரும் ஒரு பொதுநலவாதியாக தான் அறிமுகப்படுத்தி கொண்டார். அவர் எனக்கு பொது சேவை தான் எனக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னாரு. அதனால என்னவோ தெரியல, இந்த கதையை ரொம்ப ஆழ்ந்து, ரொம்ப நல்லா, ரொம்ப சிறப்பா சொன்னார். இப்ப கதைக்கு வருவோம். தந்தை மகன் 2 பேருடைய பண்புகளும் வெவ்வேறாக இருக்கிறது. இப்ப இருக்கிற சூழல்ல ஒரே வீட்டுல இருக்கக்கூடியவங்க எதிரெதிர் கட்சியை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனா 2 பேருமே அந்த பணபலனுக்கு பின்னாலதான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது கட்சி பொறுப்பு கிடைக்காதா, அதன் மூலம் பணம் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிதான் ஒரு போட்டி இருக்கும். ஆனா இங்கு முற்றிலும் மாறா, தந்தை ஒரு வியாபார மனப்பான்மையோடயே இருக்கிறாரு, ஒரு சுயநலவாதியாக இருக்கிறாரு. மகன் ஒரு பொதுநலவாதியாக இருக்கிறார். இப்ப சொல்லப்போனா தகப்பனுக்கு ரொம்ப குறுகிய எண்ணமா இருக்குது, பணம் சேர்ப்பது மட்டுமே ஒரு குறிக்கோளா இருக்குது. ஆனா இவருக்கு விசாலமான எண்ணமாக உழைப்பவருக்கே நில சொந்தம் அப்படிங்கிற கூடிய ஒரு பொது நல பண்பு இருக்கிறது. இவர் எப்படியாவது அது பரிசு தானே, அதை எப்படியாவது வாங்கிடலாம்னு நினைக்கிறாரு அந்த 5 ஏக்கர் நிலத்தை. ஆனா அவர் சொல்றாரு, இல்ல, அந்த போராட்டத்திற்கு கிடைத்த அது பரிசாகவே இருந்தாலும் சரி, இல்லைன்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கைமாறாக இருந்தாலும் சரி, அது வேண்டாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் அவர் நிற்கிறார், உயர்ந்து நிற்கிறார். திருப்தி இல்லாத நபரா இருக்கிறார் தகப்பனார். மகன் இருப்பது போதாதா, இந்த 5 ஏக்கர்ல வந்துதான் எல்லாம் முடியுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட இருக்கிறார். இந்திய காலகட்டத்தில் இப்படி இருப்பாங்களா அப்படின்னு எடுத்து பார்த்தாங்கன்னா, பொதுநலத்திற்காக பாடுபடுபவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். உங்களுக்கு சொல்லும் போதே சில தலைவர்கள் உங்களுக்கு கண்முன்னே செல்லலாம். நான் குறிப்பிட விரும்பவில்லை. மிகச் சிறப்பான கதை. ஐயாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றா இருந்தது. சுருக்கமா சொன்னாலும் ரொம்ப தெளிவாக சொன்னார். வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றி எழுத்தாளுமையே. அடுத்து அரச்செல்வியமா இருக்கீங்க, பின்னூட்டம் அளிக்க வரீங்களா? அல்லது பின்னூட்டம் அளிப்பவர்கள் கையை அனைவருக்கும் உயர்த்தினா வணக்கம். சரியா இருக்கும். சொல்லுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு 2 நாளாவே இணைய பிரச்சனை. ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே வர்றதும் போறதும்மா. ஐயா அவர்கள் கதையை உணர்வுபூர்வமா சொன்னாரு. அது விட்டு விட்டு நான் கேட்டாலுமே அவங்களோட குரல் ஒரு அழுத்தத்தை, அந்த மைய கருத்துக்கான அழுத்தத்தை கொடுத்துச்சு. ரொம்ப அருமையான ஒரு கதையா இருக்கு. பாதிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா கேட்க முடிஞ்சது. நம்ம சாத்தூர் ஐயா சொல்லும் போது ஓரளவுக்கு கதையை உணர்ந்து கொண்டேன். அந்த அன்னைக்கு நடந்த நிகழ்வு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் தொடருது. இவங்க எல்லாருமே காலத்துல அந்தந்த காலத்தில் ஏற்படக்கூடிய சமுதாய மாற்றம், சமுதாயத்தில் நிலவும் சீர்கேடுகள், இது எல்லாத்தையும் தான் சொல்றாங்க. அது என்னதான் படித்தாலும், என்னதான் எடுத்து சொன்னாலும் சில பேர் இன்னமும் திருந்தாமலே இருக்காங்க. அந்த பையனோட கதாபாத்திரம் அருமையா இருக்கு. நாம செஞ்சது நம்ம நாட்டு மக்களுக்காக, அதுக்கு என்ன நம்ம வாங்கணும் சன்மானம், அதுவும் வெள்ளக்காரன்ட்டு ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரம். அதே இதுதான் இப்பவும் நாம வேலை செய்யறோம், கவர்மெண்ட் நமக்கு சம்பளம் கொடுக்குது, நாம ஏன் லஞ்சம் வாங்கணும்னு யாரும் யோசிக்கிறதே இல்லை. சம்பளத்தை விட கும்பலம் அதிகம். ஆக எல்லாரும் நேர்மையா இருக்கணும். எல்லாருமே தன்னலம் கருதாமல் பொது நலத்தோட இருக்கணும். அதாவது நீங்க அள்ளி கொடுக்கலன்னாலும் யாரோட இது உடைமையையும் கிள்ளி எடுக்காதீங்க. அருமையான கதை. ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். வணக்கம், நன்றி. மிக்க நன்றி டீச்சர். அடுத்து பின்னூட்டம் அளிக்க யாராவது வரீங்களா? கையை உயர்த்தினா வசதியா இருக்கும். முத்து தோழர் வாங்க. வணக்கம் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. இன்றைய கதை ஒரு ஆழமான கதை. அதை மிக அழுத்தமாக பதிவு செய்த தோழர் சமுத்திரம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.
உண்மையிலேயே மிகச்சிறப்பான ஒரு பதிவு அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் ஒரு சின்ன விஷயத்த வந்து பகிர்ந்து கொள்ளணும். இந்த இடத்துல வந்து இந்த கதையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பேஜுக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு 10 பேஜுக்கு வரைக்கும் இருக்குது. ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தோம். இப்போ என்னன்னா வந்து ரொம்ப கவனமாக அதை படிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருந்தாங்க. அந்த டைம்ல நான் கான்டாக்ட் பண்ண முடியல தோழரை. ஸோ நான் வந்து சரி இதுக்கு என்ன செய்யறது பண்ணுமே அப்படிங்கிற ஒரு இது அம்மா அந்த கதை பிரிண்ட் அவுட்ல எடுத்து வந்து சரி ஒன்று பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா படிக்க முடியல. ஸோ அதே பிரச்சனை தோழருக்கு இருந்திருக்குது. ஏன்னா கருப்பா இருந்தது, ரொம்ப கருப்பா இருந்தது, எழுத்துக்கள் கொஞ்சம் மங்களா இருந்தது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. ஆனா அதையெல்லாம் தாண்டி இவ்வளோ அழகாக குறுகிய நேரத்தில் இவ்வளோ அழகா வந்து ஒரு கதையை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. சமுத்திரம் அவர்கள் உண்மையை அன்னைக்கு வந்து ஒரு வியப்பா இருந்தது. அந்த இதை பார்க்கும்போது மகிழ்ச்சி தோழர். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் தான். நம்ம அறிவியல் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து எவ்வளவு வளர்ந்துருச்சு. ஆனா இந்த மனிதனுடைய செயல்பாடுகளும் அவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்றது, அவங்களுடைய குணாதிசயம் இன்னும் அப்படியே தொடர்ந்துட்டே இருக்கிறத வந்து இன்னும் பார்க்க முடியுது. ஸோ மனிதர்கள் இந்த மாதிரியான கதையெல்லாம் படிக்கும்போது இன்னமும் வந்து மாறாம அப்படியே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு, அதாவது இப்போ நடக்கக்கூடிய சூழல்களே அதோட பொருத்தி பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்து உருவாகிறத நம்மளால தடுக்க முடியல. நன்றி தோழர். மிக்க நன்றி தோழரே. அடுத்து யாராவது பின்னூட்டம் அளிக்கீங்களா? சரி ஐயா, எழுத்தாளர் சமுத்திரம், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் சொல்ல விரும்புகிறேன் தோழர். சொல்லுங்க சொல்லுங்க. தோழர், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுப்பதற்கு மிக நன்றி. நான் கதை சொல்லிய அந்த என் கதை சொல்லிய விதத்தை விமர்சனம் செய்து என்னை ஊக்கப்படுத்திய அனைவரும் ஒரு அற்புதமான கதை. நானும் சகலமாக எனக்கு நல்ல உறவு உண்டு. என்னை கலையலைக்கு பெருமன்றத்துக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து கலையலைக்கு பெருமன்றத்தில் பயணிக்க நான் விரும்புகிறேன். எனவே உணர்வுகளுக்கு என்னை தெரிந்து கொள்ள. மிக்க நன்றி எழுத்தாளுமே. எல்லாரும் அவங்கவுங்க மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க, பேசுறவங்களுக்கு இடையூறா இருக்குல்ல. அடுத்து நிறைவாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். இருக்காங்களா இல்லையா? வணக்கம். இப்ப இந்த கதை வந்து ஒரு அரசியல் கதை. அது வந்து தோமுசி ரகுநாதன் தான் அதனுடைய கதாநாயகர். சங்கரன் வேறு யாரும் இல்லை, தோமுசி ரகுநாதன் தான். அவர் 1939 நெல்லையில காலேஜில் சேர்ந்துட்டு வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தின் போது கம்பெனியில் ஒரு சத்தியாகிரகி என்று ஒரு பேச ஆரம்பிச்சதான். அது என்னன்னா, பிரகலாதனாக மகாத்மாவும் ரணியனாக வெள்ளை அரசியும் வைத்து இந்த இரணியனுக்கு மரணம் பிரகலாதன் கையில் தான் என்று பேசி முடித்திருப்பார். அப்போது அவருடைய தந்தை இல்லை. 1936 தந்தை இறந்து போயிட்டார். இது ஒரு அந்த சங்கரன் பேசியது உண்மை. சங்கரனுடைய அண்ணன் ரகுநாதன் தான் சங்கரன். பாஸ்கர தொண்டைமான் அவர் சங்கரங்கோயில்ல தாசில்தாரா இருந்தார். அந்த தாசில்தார் ஆபீஸ் பக்கத்துல வச்சுதான் அரெஸ்ட் ஆவார். அரெஸ்ட் ஆனதுனால அவருடைய படிப்பே போயிருது. போய் சிறையில வைப்பாங்க. சிறையில வைத்தால் அது வந்து யூரின் மோஷன் ஒரே கோப்பையில போகணும். அதையே கழுவி சாப்பாடும் வாங்கிக்கணும். அதான் அந்த சிறையினுடைய சுதந்திர போராட்டத்தின் போது சுதந்திரம் நமக்கு லேசாலாம் கிடைக்கல. எத்தனையோ பேர் அவங்க வந்து ஒரே சட்டியில யூரினும் போறது, மோஷனும் போறது, அதுலதான் போகணும், சாப்பாடும் அதுலதான் வாங்கணும் கழுவிட்டு. எவ்வளவு பெரிய கொடுமை அது. இதை கூண்டு கிளின்னு ஒரு கதையும் எழுதியிருப்பார். தோமசியினுடைய கதைகள்ல வரும். அப்படிப்பட்ட சுதந்திரம் தான். இதுல வந்து ஒரு அரசியல் பேசுகிறார். அவங்க அருணாச்சலம் பிள்ளையும் சங்கரனும். இவர் வந்து இவருடைய முதல் பேச்சிலேயே எல்லாத்தையும் சொல்லிட்டார். மகாத்மாவின் பெருமை,
இந்தியாவின் பொருளாதார சீர்கேடு, ஏகாதிபத்தியத்தின் சுரண்டல், மீர் ஜாபர் கும்பல்களின் ஆங்கில வழிபாடு. மீர் ஜாபர் யார்? முதல்ல ராபர்ட் கிளைவுக்கு முன்னாடி வங்காளத்தை ஆண்ட நவாப் அவன் தான் முதல்ல வழிவிடுறான். ராபர்ட் கிளைவ் உள்ள வர இந்த பிளாசி போர்ல அதெல்லாம் அதுல சம்பந்தப்பட்டவன் தான் மீர் ஜாபர். அந்த ஆசு கவிதையா மைக் அணைச்சிக்கலாம். நீங்க உங்க மைக் அடிக்கடி ஆன் ஆயிட்டே இருக்கு. பேராசிரியர் ஆசு கவியை வந்து அவங்க மைக்கை அணைச்சிக்கிட்டா நல்லது. ஓயாம அவங்களுடைய இதான் ஆன் ஆகி திருப்பி வருது. அப்ப மீர் ஜாபர் கும்பல்கள். அப்ப ஒரு சங்கரன் வந்து யார் யாருக்கு மகாத்மாவை புகழ்கிறான், இந்தியாவின் பொருளாதார சீர்கேட்டை எதிர்க்கிறான், ஏகாதிபத்திய சுரண்டலை பேசுகிறான், அதே நேரத்தில் மீர் ஜாபர் கும்பல்களையும் எதிர்த்து பேசுகிறான். அருணாச்சலம் யார் அப்படின்னா அதுல சொல்லுவாரு, ஜரிகை வேட்டியை கட்டிக்கிட்டு அவங்க வந்து நீதி கட்சியை சேர்ந்த ஒரு நபர், ஆங்கிலேயர்களுக்கு புகழ்ந்து கொண்டு ஆங்கிலேயர்கள் வந்தாங்கன்னா வேட்டையாட வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய செய்யறது, கவர்னர் வந்தாருன்னா அவருக்கு வேண்டிய செய்யறது, வாசித்தாலும் வாசிக்காட்டினாலும் நாளிதழ்கள் வாங்கி வைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் ஒரு அரிசி வியாபாரி. அவர் வந்து அரிசி வியாபாரம் இதா இருக்கிறப்ப போர்னாலும் சரி, இல்ல வந்து போர்ல எல்லாரும் வந்து உயிர்கள் பலியாகுதேன்னு நினைப்பாங்க. ஆனா வியாபாரியினுடைய மனசு எப்படி இருக்கும்? இங்க உள்ள அரிசி எல்லாம் இராணுவத்திற்கு அனுப்புறாரு, அந்நிய நாட்டு இதுக்கு அனுப்புறாங்க. இந்த இந்திய வளங்கள் எல்லாம் சுரண்டப்பட்டது. அந்த சுரண்டலுக்கு இவங்களும் உதவியா இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் அவர் வந்து அருணாச்சலம் பிள்ளை. அப்ப வந்து காந்தியாவது மண்ணாங்கட்டியாதுன்னு எல்லாம் பேசுறாரு. பொம்மை வந்து கோபுரத்தை தாங்குமாடான்னு கேட்கிறாரு. அப்படி கேட்ட மனுஷன்தான் அவர். வெள்ளக்காரனா பார்த்து வெளியே போகலன்னா நீங்க எப்படா வெளியே போக வைப்பீங்க, நீங்க பேசி என்ன ஆக போகுதுன்னு அவன்கிட்ட வியாக்கியானம் பண்ணவர் தான். பொதுவா வியாபாரிகள் எப்படி இருப்பாங்கன்னா எப்பயுமே ஆளுங்கட்சி பக்கம் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த கட்சி ஜெயிக்கிறப்ப அவங்க அந்த பக்கம் போயிடுவாங்க. அத ஜஸ்டிஸ் கட்சி சொல்றப்ப ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஜருகை வேட்டியில் அழுக்குப்படாமல் ஜனநாயகம் பேசி வந்த ஜஸ்டிஸ் கட்சி. ஜஸ்டிஸ் கட்சி என்ன பண்ணுச்சு? பிராமண எதிர்ப்பு இருந்தது. ஆனா இவர்கிட்ட அப்படி இல்ல. பிராமண எதிர்ப்பு சும்மா கொஞ்சம் லேசா வச்சுக்கிடுவார். நாத்திகம் பேசினாங்க, நாத்திகம் இவர் பேசுறது இல்ல. இவர் வந்து நமக்கு வந்துச்சுன்னா அதெல்லாம் சொல்றாரு, கடவுளாவது மண்ணாவது அப்படின்னு. இங்கர்சாலினுடைய பகுத்தறிவு பேசுவாங்க. ஆனா இவர்கிட்ட அப்படி இல்லை. இவர் வந்து வீட்டுக்கு வந்தா அவர் வந்து சாமி கும்பிடுறது, ராத்திரி அந்த பிள்ளையார் பூஜையை பார்த்துட்டு வர்றது, இதெல்லாம் இவருடைய குணங்களாக சொல்லிட்டு போறாரு. ஒரு இடத்துல என்ன ஆகுது, ஒரு போர் நடக்குது, போர் முடிஞ்சு ஜெயிக்கிறப்ப காங்கிரஸினுடைய அதிகாரம் வந்துரும்ன உடனே ஜஸ்டிஸ் கட்சியில இருந்த ஒரு வியாபாரி வந்து காங்கிரஸ்க்கு மாறுறாரு. காங்கிரஸ்க்கு மாறி என்ன பண்றாரு, இவர் வந்து தேச தியாகிகளையும் விடுதலை போராட்ட தியாகிகளையும் பத்தி பிரசங்கங்கள் பண்ண போயிறாரு. இவரே தான் இவங்க எல்லாம் வெட்டிப்பைகள்னு சொன்னவர். நீங்க வந்து பொம்மை போய் கோபுரத்தை தாங்குமாடான்னு கேட்டவர். ஆனால் சூழல் மாறும்போது வியாபாரிகளின் குணநலம் எப்படி இருக்கு, இல்ல ஒரு தரகு முதலாளி அவரு அங்கிட்டு வாங்கிற நெல்லை இங்கிட்டு விற்கிறது, அந்த நெல்லையும் நிறைய சொல்லுவார். எப்படி இந்த நெல் வந்துச்சு, நெல் வியாபாரம் பண்றாரு, இவர்கிட்ட நிறைய பேர் கடன் வாங்குறாங்க, கடனை வந்து திருப்பி கொடுக்க முடியல. அப்ப என்ன பண்றாரு, அந்த நிலங்களை எல்லாம் அபகரிச்சுக்கிறது. ஏகப்பட்ட பெரிய பண்ணையார் இவர். நிறைய நிலங்களும் இருக்கு, வயல் இருக்கு, வயல்ல நெல் உற்பத்தி ஆகுது, நெல்லை வியாபாரம் பண்றாரு. அப்ப இவருடைய இதுல வந்து ரொம்ப அமோகமா இது நடக்குது. மனுஷனுக்கு ஆசை வந்து விடவே விடாது. அதுல வந்து என்ன செய்யறதுன்னா, நம்மளே பார்க்கமே, மந்திரிகள் ஒவ்வொருத்தரும் 1000 கோடி சொத்து வச்சிருக்காங்க. ஆனா ஒரு 3 கோடி இருந்தா போதும், நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா மாசம் 1 லட்சம் வரும். அப்ப 1 லட்சத்துக்கு மேலேயே மனுஷங்க செலவழிச்சிட போறாங்க. ஆனால் ஏன் 1000 கோடி சம்பாதிச்சுட்டு இன்னும் சம்பாதிக்கணும்னு நினைக்காங்க? ஆசை, பணம் வந்து விடவே விடாது. மேலும் 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 பெருக்கத்தான் சொல்லும். அது எந்த வழியிலும் பெருக்க சொல்லும். உலகமே அழிந்த பிறகுனாலும் சரி, போர் யுத்தம் நடந்தாலும் சரி,
இங்க ஜனங்க கூட இருந்தவன் பட்டினி கிடந்து செத்தாலும் சரி, எனக்கு தேவை பணம் தான் சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அருணாச்சலம் பிள்ளை. அவர் வந்து மாறுகிறார். ஆட்சி அதிகாரம் மாறும்போது மாறுகிறார். அப்ப இவன் வந்து என்ன பண்றான், ஜெயிலுக்கு போயிட்டு இது வந்து பல பேர் வாழ்க்கையில நடக்குது. ஜீவாவினுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. இது வந்து ஒரு கதை மட்டும் இல்ல. இது வந்து ஏன்னா இவருடைய அப்பா வந்து 1936ல இறந்து போயிட்டாரு. 41ல இந்த கதை நடக்குது. அப்ப இந்த பேசினது தவமசி தான். ஆனால் ஒரு கற்பனையும் சேர்த்துறார் உள்ள. ஜீவா வந்து ஜெயிலுக்கு போகும்போது காங்கிரஸ்காரராக போகிறார். வெளியே வரும்போது கம்யூனிஸ்டாக வருகிறார். இப்ப அதையும் உள்ள சேர்த்துக்கிட்டார். ஜீவா உள்ள போனப்ப எப்படி நடந்தது, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அங்க விடுதலை போராடலில் இடதுசாரிகளும் காங்கிரஸ் மகாத்மாவால் மிகப்பெரிய சக்தியை மனித சக்தியை திரட்ட முடியுதுன்றதுனால அவர் பக்கம் இன்று ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க வேண்டும் என்ற காரணத்துக்காக உள்ள இருந்தாங்க. அப்ப அவங்க ஜெயில பார்க்கும்போது மத்த சுதந்திர போராட்டத்தின் காரணமாக ஜெயிலுக்கு வந்தவர்களோடு உரையாடும் போது அவர்கள் வந்து புடம் போடப்படுகிறார்கள். காங்கிரஸ்காரரா போன ஜீவா வந்து கம்யூனிஸ்டா வெளியே வர்றாரு. அதையும் இதுல சேர்த்துறாரு. இதுல உள்ள வந்து பிறகு வெளியே வராங்க. நீங்க வந்து தாமிரப்பட்டயம் வாங்கியதுல 1/3 தாமிரப்பட்டயம் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மிகப்பெரிய தியாகங்களை செய்தவருக்கு தாமரை பட்டயம் வழங்குவாங்க. அப்படி வழங்கியவர்கள் 1/3 பங்கு கம்யூனிஸ்டுகள். அப்ப அவங்க எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சிருக்காங்க. சில பேர் கேட்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கான்னு கேட்கிறாங்க. சில பெரிய அரசியல் தலைவர்கள் முன்னாள் முதல்வர்கள்லாம் அப்படி கேட்கிறாங்க. ஆனா நீங்க தாமிரப்பட்டயம் வாங்கியதுல 1/3 பாகம் கம்யூனிஸ்டுகள். அதுலயும் பல பேர் என்ன பண்றாங்க, நான் வந்து இதுக்காண்டி இல்ல, நீ வந்து என்னுடைய இலக்கு வந்து வேற, அதுக்காண்டிதான் நான் சுதந்திரம் இதான் அதையும் அரசியலாக்குறாரு. தன்னுடைய அரசியல் வாதத்தை உள்ள வைக்கிறார் கதைக்குள்ள. இது வந்து ஒரு சிறுகதை தான், ஒரு கலை படைப்பு தான். அந்த கலை படைப்புக்குள்ள சமகாலத்தில் நடந்த அரசியல் விவாதங்களை எல்லாம் உள்ள கொண்டு வைக்கார். முன்னாள் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து இன்னைக்கு காங்கிரஸா மாறிடுறான், கொஞ்ச நாள் கழிச்சு திமுக மாறலாம். அப்படி பல பேர்கள் இருக்காங்க. அவங்கள எல்லாம் உள்ள வைக்கார். நாங்க வந்து சுதந்திரத்துக்கு போராடினது இந்த வெள்ளக்காரன்ட்டு இருந்து வாங்கின சுதந்திரத்துக்காண்டி இல்ல. நீங்க வந்து அந்த சொற்கலோகம் வரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானே காங்கிரஸ்காரன், அவனுக்கு வேணா நீ இப்ப நிலம் கொடு. ஆனா நான் கேட்டது இது இல்ல. இந்த சுதந்திரம் அல்ல, பொன்னுலகம் வேணும், சொர்க்கத்தில் அல்ல, புவியுலகில் வேண்டும்னு கேட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அவங்க வந்து கம்யூனிஸ்டுகளா இருக்கும் சுதந்திர போராட்ட தியாகிகள் அரசாங்கம் வழங்க வந்த 5 ஏக்கர் நிலத்தை நிராகரிக்கிறார்கள். அவன் என்ன காரணம் சொல்றான், அதான் முக்கியம். எல்லா மனிதர்களுக்கும் எல்லா விவசாயிகளுக்கும் நிலம் சொந்தமாக வேண்டும். எனக்கு மட்டும் நான் சுதந்திர போராட்டத்தை ஈடுபட்டேன், எனக்கு கொடுன்னு நான் கேட்கறதுக்காண்டி இதுக்கு நான் போடல, இதுக்கு நான் தியாகம் செய்யல, இதுக்கு நான் பல தோழர்கள் உயிர் விட்டுருக்காங்க, இதுக்காண்டி உயிர் விடலை நாங்க அப்படின்றதா இந்த கதையினுடைய சாராம்சம். இதுல வந்து ஒரு மிகச்சிறந்த அரசியல் கதை. இது வந்து முழுக்க வந்து அந்த காலகட்டத்தில் 40லிருந்து 47, 48 வரைக்கும் என்ன நடந்தது, ஒவ்வொருத்தருடைய மனநிலை எப்படி இருந்தது, முதலாளித்துவ அந்த தரகு முதலாளிகள் எவ்வாறு ஒரு கட்டத்தில் தாங்கள் எதிர்த்ததையே அதை புகழ்ந்து பேசக்கூடிய அந்த மனித தன்மை இல்லாது, ஆனால் பணம் எல்லாம் செய்யும். எவ்வளவு நிலம் இருந்தாலும் அவருக்கு ஏகப்பட்ட ஏழைகளை கடன் கொடுத்து வாங்கிய நிலங்கள் இவர்கிட்ட இருக்கு. ஆனாலும் இன்னொரு 5 ஏக்கர் எப்படி வரப்போகுது, இவன் வந்து ஜெயிலுக்கு போயிருக்கான், அந்த தியாகிகளுக்கு அந்த நிலத்தை கொடுக்க போறான், அதையே விடணும்னு நினைக்காரு. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதுக்காக இவனை வந்து கரிச்சு கொட்டினவர் தான் அவரு. இருந்தாலும் அந்த அரசாங்கம் கொடுக்கும் ஓசியில கொடுக்கிற நிலத்தை சும்மா விடக்கூடாது அப்படின்னு வாங்கும்போது, அப்ப இந்த கம்யூனிஸ்டுகளின் நிலைப்பாடு, இடதுசாரிகளின் நிலைப்பாடை ஒரு தன்னுடைய கதையின் ஒரு சிறுகதையில் ஒரு கொஞ்சம் 2-3 பேரோட சம்பவங்களை இணைத்து ஒரு கற்பனையான இதுகளையும் சேர்த்து மிக தெளிவாக விளக்கி விடுகிறார். சுதந்திரத்துக்கு முன்னால் எப்படி இருந்தது அவர்களின் நிலைப்பாடு, சுதந்திரத்துக்கு பின்பு எப்படி இருந்தது, சுதந்திரம் என்ன செய்தது அப்படின்றதை மிக தெளிவாக விளக்கிறார். மிகச்சிறந்த அரசியல் கதை. தோழர் அவர்கள் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல கொடுத்தாலும் அதனுடைய சாராம்சத்தை மிக தெளிவாக சொல்லிவிட்டாங்க. இது வந்து அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் நீண்ட காலமாக இருக்கக்கூடியவர், 30-40 ஆண்டுகளாக பல்வேறு பொறுப்புகளில் இருந்து செயல்படக்கூடிய தோழர் சமுத்திரம் அவர்கள். அவர் இந்த கதையை சொன்னது மிக பொருத்தமானது. ஒரு கம்யூனிஸ்ட் வந்து அவங்களுடைய நிலை எப்படி இருந்தது, இந்திய சுதந்திரம். பல பேருக்கு வந்து இன்னைக்கு சுதந்திர போராட்டத்தில் அந்த மீர் ஜாபர்னி நம்ம நிறைய விரிச்சு பார்க்கணும்.
பூடகமா சொல்லிட்டு போறாரு. மீர் ஜாபர்களை போல இல்லாமல் அவங்களையும் எதிர்த்து பேசுறாரு. இந்த மாதிரியான இவங்களுடைய கம்யூனிஸ்டுகள் பல பேர் கேட்பாங்க, உங்களுடைய வெள்ளை வெளியேறு போராட்டத்தில் இடதுசாரிகள் முதலில் கலந்து கொள்ளவில்லை, அதுக்கப்புறம் கலந்துக்கிட்டாங்க. அதெல்லாம் விமர்சனமாக்கும் போது அதுக்கான ஒரு பதிலாக இந்த கதை அமைகிறது. தோழர்களுக்கு நன்றி. பின்னூட்டம் வழங்கிய அனைவருக்கும் நன்றி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது நெறியாளராக ஐயா சிவசுப்ரமணியம் ஐயா இருந்தாங்க. அவங்களுக்கு இணையத்தினுடைய இடர்பாடு இருந்ததுனால அவர் வந்து அதை தொடர முடியவில்லை. நான் இந்த நிகழ்ச்சி முடித்து வைப்பதாக அவர் கேட்டுக்கொண்டார்கள். அதன் பாகமாக நான் இந்த நிகழ்வை சொல்ல இருக்கின்றேன். மொத்தத்தில் 5 ஏக்கர் நிலம் என்று ஐயா தோமுசி ரங்கநாதன் ஐயாவுடைய கதையை பொறுத்த மட்டும் நம்ம பொதுச் செயலாளர் அறம் ஐயா சொன்னது போல அவர் வந்து அவரை தான் அந்த கதையில இருக்கிற மாதிரி கதை மாந்திர சித்தரிச்சு அந்த கதையை எழுதியிருக்காங்க. உண்மையிலேயே இது வந்து ஒரு இடதுசாரி பொது உடைமை சிந்தனையுள்ள ஒருவர் வந்து எப்படி இருக்க வேண்டும், அப்படிப்பட்டவர்கள் தான் வந்து பொது உடைமை சிந்தனையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அந்த பொது உடைமை சிந்தனையை இடதுசாரி கருத்துக்களை கருத்துக்களை கொண்டிருப்பவர்களுடைய எண்ணங்கள் எப்போதுமே இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அது அவருடைய அப்பா பாருங்களேன், அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்படி வந்து 2ஆம் உலகப் போர் நடந்துகிட்டு இருக்கும் போதே அவருக்கு எண்ணமெல்லாம் என்ன, அவர் வந்து இன்னும் காசு சேர்க்கணும், சுயநலத்துல தன்னலம் தான் அவருக்கு, சுயநலவாதியாகத்தான் இருக்கிறாரு. காசை சேர்த்து கொண்டே இருந்தாலும் அந்த அந்த பணத்தை சேர்த்தாலும் அவருக்கு ஆசை விடல. பாருங்களேன், அதாவது அந்த போர் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு கவலைப்படுறாரு பாருங்க. அமெரிக்காக்காரன் குண்டை போட்டான், ரஷ்யாக்காரன் வந்து தாக்கிட்டு இருக்கான். அப்படி தாக்குனதுனால கடைசியில போர் நின்னு போச்சு ஐயா. இப்படி போர் நின்னு போச்சுன்னா நமக்கு வந்து வியாபாரம் இல்லாம போச்சே அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப எப்படிப்பட்ட மனிதர்கள் அந்த காலத்துல இருக்கிறாங்க, இந்த காலத்துல இருக்கத்தான் செய்யறாங்க. அதே மாதிரி வேஷம் போட்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இதை நம்ம நினைச்சுக்கிட முடியுது. அப்பேற்பட்ட கதையாகத்தான் இந்த 5 ஏக்கர் நிலம் இருக்குது. இந்த 5 ஏக்கர் நிலத்தை பாருங்களேன், அவ அந்த சிந்தனை இருக்கிற ஆளுதான் அந்த 5 ஏக்கர். அதெல்லாம் எதுக்குங்க நமக்கு? நான் வந்து பாடுபடுறது மக்களுக்காக பாடுபடுகிறேன், பொதுநலத்திற்காக பாடுபடுகிறேன். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 5 ஏக்கர் நிலத்தை வந்து ஒன்றும் பெருசா அப்படி எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு வந்து ஒதுக்குற மாதிரி அந்த கதாநாயகனை கொண்டு போயிருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப சிறப்பான கதை. நம்ம கூட நம்ம சமீபத்துல பார்த்திருக்கோம். ஐயா நல்லகண்ண ஐயா வந்து 10 லட்சம் ரூபா பண முடிப்பு கொடுத்ததை அது வந்து கட்சியினுடைய வளர்ச்சி நிதிக்கே பயன்படுத்திக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட தோழர்கள் பொது உடைமைவாதிகள்லாம் நம்மகிட்ட இருக்காங்க. இந்த கதையும் வந்து அப்பேற்பட்ட தோழர்களை அடங்கிய ஒரு குழுவாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இப்போ இருக்கிறது. அதுக்கு மாற்று சிந்தனை இருக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அது காலப்போக்கில தான் மாத்த முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. சமுத்திரம் தோழர் உண்மையிலேயே ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. ஒரு கதை சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் அதை வந்து முத்து சொன்ன மாதிரி ஆழமாகவும், அழுத்தமாகவும், திருத்தமாகவும், தெளிவாகவும் எல்லோரும் புரியும்படியும் சொல்லக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய நமது அருமை தோழர் சிவகாசி கிளையில இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து அவரும் வந்து நான் ஒரு சில பத்திரிகை செய்திகள்லாம் பார்த்தேன். ஒரு சில பேருக்கு அந்த சமூகத்தினுடைய சீர்திருத்த வேலைகளையும் அவர் ஈடுபட்டு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம வந்து அதே மாதிரி இலக்கிய கூட்டங்களையும் கலந்து கொண்டு அவருடைய கருத்துக்களை சொல்வதில் வல்லவர். பின்னூட்டம் வழங்கியவர்களும் வந்து ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. விஜிலாமா சிறப்பா சொன்னாங்க. அதே மாதிரி பணித்துளி பாலசுப்ரமணியர் அவருடைய பின்னோட்டமே அழகாக சிந்தித்து சிந்தனையோடு கூடிய அந்த கதைக்கு ஒத்த ஒரு பின்னோட்டமாக அமைகின்றது. அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். அரசியல்வியமா அவங்க குரலே வந்து தனிப்பட்ட ஒரு குரல். அப்படிப்பட்ட குரலுக்கு சொந்தக்காரர். அவங்களுடைய பின்னூட்டம், முத்துனுடைய பின்னூட்டம் எல்லோரும் அருமையா சொன்னார்கள். முத்தாய்ப்பாக நமது மருத்துவ அறம் அவர்கள், பொதுச் செயலாளர் அவர்கள் அவருடைய கதையை வந்து உள்வாங்கி முழுவதுமாக படித்து அதுல இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவர்களும் வந்து ஒரு தனிப்பட்ட முறை ஒரு நிறைவு பகுதியாக சொல்ல வேண்டிய தன்மை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ளலாம். ஒருத்தர் கதையை கேட்கவில்லை என்றால் கூட நம்மளுடைய பொதுச் செயலாளருடைய கருத்தை கேட்கும் போது இந்த கதை இதுதான் சொல்லுகிறது என்று நாம் சொல்ல முடியக்கூடிய தன்மையில் இருக்கும். அப்பேற்பட்ட தோழர் நமது
பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்கள். அதேபோல் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு